வணக்கம் உறவுகளே. பிப்ரவரி 14 உலக காதலர் தினம். உலக காதலர் தினம் என்றால் யாழ்ப்பாணத்தில் மட்டும் இல்லையா, யாழ்ப்பாணத்திலேயே அண்மை காலமாக இந்த காதலர் தினம் கொண்டாடப்பட்டு வரதை காணக்கூடியதாக இருக்கிறது. வீதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான இடங்களில் இந்த காதலர்கள் பரிமாறிக்கொள்வதற்கான பரிசு பொருட்கள் அடங்கிய கடைகள் அல்லது காட்சி அறைகள் ஒரு வர்த்தக நிலையங்களுக்கு முன்பாகவும் காட்சிப்படுத்தப்பட்டு இங்கே விற்பனையும் அதிகளவாக நடந்ததை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு மாலை பண்ண கடற்கரை, அதாவது கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய பண்ண கடற்கரையோடு சேர்ந்த அந்த பூங்காவில் காதலர் நிகழ்வுகள் களகட்டி இருந்துச்சு. மிக அதிகளவான மக்கள் அங்கே காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக காதல் ஜோடிகள், திருமணத்தில் பந்தத்தில் இணைந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகள் உட்பட பலரை அங்கே காணக்கூடியதாக இருந்தது. குறிப்பாக சொல்ல போனால் அந்த இடத்துல காதலர்கள் புகைப்படங்கள் எடுக்கக்கூடிய மாதிரியான ஏற்பாடுகள் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்துச்சு. பல்வேறு வகையான கொண்டாட்ட நிகழ்வுகள் கூட அங்கே அதிகளவான இளைஞர் ஜோடிகள் காணக்கூடியதாக இருந்துச்சு. குறிப்பாக அதில் ஒரு அதிகம் எல்லாரையும் ஒரு கவனத்தை ஈர்ந்தபடியாக சொல்லக்கூடியது, அங்கே சில இளைஞர்கள் காதல் சோக பாடல்களை போட்டு டான்ஸ் ஆடிக்கொண்டு வந்தது. நான் நினைக்கிறேன் காதல் தோல்வி அடைந்த இளைஞர்கள் அல்லது காதல் செய்வதற்கு ஆக்கள் கிடைக்காத இளைஞர்களான தெரியல ஒரு இளைஞர் பட்டாலும் அங்கே இருந்தால். ஆனால் அதுதான் அங்கே அதிகளவான மக்களை ஈர்ப்பதாக இருந்தது. இப்படி யாழ்ப்பாணம் பண்ண கடற்கரை இன்றைக்கு கோலாகலமாக இருந்துச்சு. குறிப்பாக சொல்ல போனால் இந்த காதலர் தினம் தொடர்பில் இந்த காதலர் தினம் யாழ்ப்பாணத்தில் அதுவும் எங்களுடைய தாயக பகுதிகளில் கொண்டாடப்படுறது தொடர்பில் பல்வேறு விதமான கருத்துகள், விமர்சனங்கள் இருக்குது. இதில் சரி பிழை என்றதுக்கு அப்பால் அங்கே நடந்த நிகழ்வை தான் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இது சரியா பிழையான்றதை பற்றி நாங்கள் ஆராய கிடையில்லை, அதை பற்றி நாங்கள் கருத்துக்களை சொல்ல இல்லை. ஒரு சிலர் அது சரியென்றும் மாதிரினா, ஒரு சிலர் இல்லை இந்த மண்ணுக்கு அது பொருத்தமில்லாத விஷயம் என்று சொல்லி கருத்துக்களை முன்வைக்கிறார்களும் இருக்கணும். இந்த காதலர் தினம் தொடர்பில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் நீங்களும் முன்வைக்கலாம். அது தொடர்பில் என்ன விமர்சனங்கள் வருது, அது சரியா அல்லது கொண்டாடப்பட வேண்டியதானா அல்லது இன்னும் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டியதா, எதுவாக இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் கருத்துக்களை முன்வைக்கிறது எதிர்பார்க்குறோம். அந்த வகையில் இந்த காதலர் தின கொண்டாட்ட நிகழ்வுகளை ஒரு சிறிய காணொலியில் வடிவாக பாருங்க. சில பல காரணங்களுக்காக அங்கே சில காட்சிகளை நாங்கள் பதிவு செய்யவில்லை, அதில் நீக்கி இருக்கிறோம். ஓரளவு இந்த பகுதி முகப்போய் அண்டின பகுதிகளுக்குள்ள காட்சிப்படுத்தப்பட்ட காட்சிகள் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. பாருங்க, சந்தோஷமாக இருங்க. உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் முன்வைங்க. நன்றி, வணக்கம்.